உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய குறையை எண்ணி வாருவேன். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன்னங்கு என்றென்று மாறாதையா, உன்னிடலில் நான் என்று வாழ்வேனையா. இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் குறையை வாருவேன். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய ஆமோஸ் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், விவசாயம் கால்நடை விருத்திக்காகவும், முதியவர்களின் உடல் நலத்துக்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், குடும்பங்களில் மரித்தவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் நல்ல மழை பெய்யவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியான திருவாளர் சேவியர் ஆசிரியர் திருமதி மேரி ஆஞ்சலோ ஆசிரியர் குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கவும், அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே மரித்த புதுமை தாஸ், மோசஸ் துரைராஜ், மரிய நேச லாசர், மரிய நேசம் ஆகியோரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் பீட்டர் சவுந்தரராஜன் மரிய நேசம் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும், ஞான விசுவாச குடும்ப நலனுக்காகவும், விவசாயம் கால்நடை விருத்திக்காகவும், மகளின் குடும்ப நலனுக்காகவும், பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், மரித்த குழந்தைசாமி, மோட்சமதி, சபரியம்மாள், ஜேம்ஸ் ஆகியோரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியான திருவாளர் வேளாங்கண்ணி திருமதி ஃப்ரீடா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க பிள்ளைகள் ஆல்பர்ட் ஜேசு, அலோசியஸ் யாகப்பராஜ் கல்வியிலும் ஞானத்திலும் தெய்வ பக்தியில் சிறந்து விளங்கும். குறிப்பாக 33ஆம் ஆண்டு நினைவிலே திருவாள் ஜேசுவடியான் ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும், குடும்பத்திலே மரித்த புஷ்பராஜரிகம், அந்தோணி, இன்னாசியம்மாள், மரித்த துறவரத்தார் யார் முனையாத ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். நாம் இந்த ஞாயிறு திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசிரியம் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறை இயேசு கிறிஸ்து அனைத்துலகத்தின் அரசர் என்ற பெருவிழாவை தாய் திருச்சபை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. இயேசு கிறிஸ்து அனைத்துலகத்தின் அரசர்தான். ஆனால் அவரின் ஆட்சி இவ்வுலகத்தின் அரசர்களின் ஆட்சி போல அன்று. இவ்வுலக அரசர்களின் ஆட்சி அதிகாரத்தையும் பணத்தையும் மையமாக கொண்டது. கிறிஸ்துவின் ஆட்சியோ அன்பு, தியாகம், இரக்கம், உண்மை, நீதி, சகோதரத்துவம், அமைதி போன்றவைகளை மையமாக கொண்டது. இஸ்ரேலின் மக்களை தாவீது போன்ற போர் புரியும் ஒரு நல்ல அரசனை எதிர்பார்த்து மக்கள் இருந்தார்கள். ரோமை ஆட்சியின் பிடியிலிருந்து விடுவிக்க ஒரு அரசியல் நெறி சார்ந்த அரசரை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ இவ்வுலக அரசியல் தலைவர்களைப் போல அல்லாமல் அடிமையின் நிலையை ஏற்று இந்த உலக மக்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் போதித்தார். தனக்கென வாழாமல் தனக்கிருந்த அதிகாரத்தை கொண்டு பயன்படுத்தி துன்பத்தை கண்டு தப்பி ஓடாமல், மாறாக சிலுவையை ஏற்றுக்கொண்டு பகைவரை மன்னித்து இறைவனின் ஆட்சியை மண்ணுலகத்தில் விதைத்தார். எந்த ஓர் அரசரும் இப்படி விடுதலையை தர முடியவில்லை. ஆனால் இயேசு ஆண்டவர் மட்டுமே நம் அனைவர் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் நமக்கு விடுதலை தந்தார். அவர் விட்டு சென்ற இறையாட்சி பணியை இன்றைய திரு அவை லட்சியமாக கொண்டு பயணித்து வருகின்றது. இயேசு கிறிஸ்துவே நம் குடும்பத்தின் அரசர், இறையாட்சியே நம் லட்சிய கனவு என்ற சிந்தனையோடு
இந்த பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முது திருநாளாகி இன்று முது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் முது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக.
உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக ஒளிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் என்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மேலும் இந்த திருப்பலியானது திருமதி லீமா ரோஸ் ஆசிரியர் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேத்திகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்திலே மரித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ் சேவியர் ஆசிரியர், பிளாசியூஸ் ஆசிரியர் நிக்கோலஸ், மரிய புஷ்பம், மரிய தங்கம், இருதயம், திரேஷால், குழந்தைசாமி, பனிமை மேரி, கருவேலம், சதீஷ், அந்தோணிசாமி, அல்போன்ஸ், பிரான்சிஸ் மற்றும் யாரும் நையாத ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாறுதலுக்காகவும் நல்ல மழை வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருமதி ராஜம் ஆசிரியர் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும், பேரன்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்திலே மரித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ் சேவியர் ஆசிரியர், பிளாசிஸ் ஆசிரியர் நிக்கோலஸ், மரிய புஷ்பம், மரிய தங்கம், இருதயம், திரேஷால், கருவேலம், சதீஷ், பிரான்சிஸ், அந்தோணிசாமி, அல்போன்ஸ் மற்றும் யாருனையாத ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும் நல்ல மழை பெய்யவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானி, அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும், உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேலின் அரசராக சவுலுக்கு பின் தாவீதை இறைவன் திருப்பொழிவு செய்கிறார். தாவீது அரசர் இஸ்ரேல் மக்களை ஒன்றிணைத்து உடன்படிக்கை பேழையை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார் என்பதை பறைசாற்றும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 3 முடிய. இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட
நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் நாயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்து நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து உலகம் முழுவதையும் தந்தையாம் கடவுளோடு ஒப்புரவு ஆக்கினார்.
இவ்வுலக படைப்பு அனைத்திற்கும் கிறிஸ்துவே அரசர். அவர் வழியாகவே அவருக்காக அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றன என கூறும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தன் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலைசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. திருத்தூதர் பவுல் கொலைசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தன் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டன. அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றினுள் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தருவோருள் அவர் தலைப்பேறு ஆவார். தன் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தினால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பரிசுத்த லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால்
உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்முடைய தாய் திருச்சபை கிறிஸ்தரசருடைய பெருவிழாவாக கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவை அகில உலக அரசராக ஏற்றுக்கொள்வதற்கு எது எனக்கு தடையாக இருக்கிறது? அல்லது இந்த கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்ட பின் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க என்ற வழிபாடு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அரசன் மன்னன் என்று சொன்னால் அவனுக்குரிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அவன் அணிந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை மன்னனுக்குரிய அரசனுக்குரிய ஆடைகள் இல்லை, ஆபரணங்கள் இல்லை. அவன் ஒரு நாட்டிற்கு அரசனாக இருக்க வேண்டும், அவனுக்கு படை வீரர்கள் இருக்க வேண்டும், அவனுக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அரசன் என்று சொன்னால் ஒரு படையே நடுக்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்தினுடைய இலக்கணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை எந்த அரசனுக்குரிய எந்த தகுதியும் இல்லாத ஒரு சூழலில் இருக்கப்படுகிறது. எப்படி ஆண்டவர் இயேசுவை நாம் அரசராக மன்னனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து எந்த நாட்டையும் பிடித்து அரசாளவில்லை. ஆண்டவர் இயேசு எந்த படையும் கொண்டு வந்து எந்த நாட்டோடும் போர் தொடுக்கவில்லை, வெற்றி பெறவும் இல்லை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது உள்ளங்களில் அரசராக வீற்றிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இடங்களை அல்ல, இதயங்களை அவர் பிடித்து அரசாட்சி செய்கின்றார். அவர் அரசர், அனைத்துலகின் அரசராக என்று சொல்லி இந்த தாய் திருச்சபை கொண்டாடுகிறது என்றால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டினுடைய இந்த இறுதி வாரத்திலே நாம் பயணம் செய்யக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடியது, நான் தான் உன் தலைவன், நான் தான் உன் அரசன் என்று சொல்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திலே பல பேர் கூடியிருக்கின்றோம். ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு கலக்கத்தோடு, ஏதோ ஒரு கவலையோடு தான் இந்த ஆலயத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். இந்த கவலை நீங்கி மனதிலே அமைதி ஏற்படாதா? என் குடும்பத்திலே சமாதானம் ஏற்படாதா? என் வாழ்க்கையிலே நிம்மதியாக நான் வாழ்ந்து விட மாட்டேனா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தில் தான் இந்த ஆலயத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். இந்த சமாதானம், இந்த ஒற்றுமை, இந்த மகிழ்ச்சி, இந்த அமைதி ஒரு அரசன் கொடுத்து விட முடியாது. மாறாக நம்மை யார் அதிகமாக அறிந்திருக்கிறார்களோ, யார் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே நமக்கு தேவையான அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு நம்மை அறிந்திருக்கின்றார். இதோ தாயின் கருவில் உன்னை உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கின்றார். மன்னன் என்றால், அரசன் என்றால் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்க வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவேதான் திருப்பாடல் 23:1 சொல்கிறது, ஆண்டவர் என் நாயன், ஆண்டவர் என் அரசன், ஆண்டவர் என் மன்னன், எனக்கு ஏதும் குறையில்லை. குடிமக்கள் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான காரியம்.
ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குடிமக்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர் ஆசைப்படவில்லை, மாறாக தன்னுடைய மக்களுக்காக தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் என்று தான் பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இன்றைய நாளிலே திருச்சபை நமக்கு ஆணித்தரமாக குறிப்பிடுகிறது. உன் அரசன் நம் ஆண்டவர் இயேசு என்று குறிப்பிடுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரத்தில் இருந்து நாம் திருவருகை காலத்தை நாம் ஆரம்பிக்க போகின்றோம். இதோடு இந்த திருவழிபாட்டு ஆண்டானது நிறைவு செய்யப்படுகிறது. ஒரு வருடம் லூக்கா நற்செய்தியாளரோடு நாம் பயணம் செய்திருந்தோம். அந்த லூக்கா நற்செய்தியாளருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு பலவிதமான சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். திருவழிபாட்டு முடிய போகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்கள், எதை கற்றுக்கொண்டீர்கள்? எதை பெற்றுக்கொண்டோம்? ஒரு வருடம் லூக்கா நற்செய்தியை வாசித்தோமே, ஒரு வருடம் அந்த லூக்கா நற்செய்தியாளரோடு கரம் கோர்த்து நடந்தோமே, எத்தனை வாசகங்கள், 52 வாரங்கள். அந்த 52 வாரங்களிலும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? ஒருவேளை நாம் லூக்கா நற்செய்தியாளரோடு பயணம் செய்திருந்தோம் என்றால், அல்லது இறை வார்த்தைக்கு நமது உள்ளத்தையும் செவிகளையும் நாம் திறந்திருந்தோம் என்றால், நம்மால் இந்த 2 கேள்விகளுக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியும். எதை பெற்றுக்கொண்டீர்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக பெற்றுக்கொண்டேன். எதை கற்றுக்கொண்டீர்கள்? ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நான் கற்றுக்கொண்டேன். இதுதான் ஆண்டவர் ஒரு வருடமாக அவரோடு பயணிக்கக்கூடிய அந்த பயணத்திலே நமக்கு குறிப்பிடுகின்றார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசன் என்று சொல்லுகின்ற பொழுது சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் நம் ஆண்டவர் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கவில்லை, அரியணையில் தோரணமாக அமர்ந்திருக்கவில்லை. மாறாக இந்த சிலுவை தான் அவருக்கு சிம்மாசனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவை தான் நமக்கு மீட்பு கொடுத்தது. இந்த சிலுவை தான் நம்மளுக்கு இரட்சிப்பை கொடுத்தது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் சிலுவையில் அறையப்பட்டது யாருக்காக? நமக்காக. தன் அன்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை. மன்னன் தன்னுடைய குடிமக்களுக்காக ஒருபோதும் உயிரை கொடுப்பதில்லை. மன்னன் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பான். தான் வசதியாக இருக்க வேண்டும், தன்னிடம் உள்ள எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் நிறைவாக பயன்படுத்த வேண்டும். தான் பயன்படுத்திய பின்புதான் தன்னுடைய மக்களுக்கு என்றுதான் இந்த உலகத்தினுடைய அரசருடைய இலக்கணம் நமக்கு தெளிவுபட காட்டுகின்றது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்காக வாழவே இல்லை. அவருடைய அந்த கைது செய்யப்பட்ட அந்த காலகட்டத்திலே நாம் வாசிக்கின்றோம், அனைத்து மக்களுக்காக ஒருவன் இறப்பது நல்லது என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு நமக்காக தன்னையே கையளித்தார். அவர் இரத்தம் சிந்தியது நமக்காக. அவர் மகுடம் முள்முடியாகத்தான் இருந்தது. கசையால் அடிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், கீழே விழுந்தார், பாரத்தோடு கீழே விழுந்தார். அவருடைய முகம் முழுவதும் இரத்த முகமாக மாறியது. இதெல்லாம் யாருக்காக? தான் தேர்ந்து கொண்ட மக்கள் மீட்பை பெற வேண்டும், இரட்சிப்பை பெற வேண்டும் என்பதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சிலுவையினுடைய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் இருந்துதான் நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இந்த திருவிழாவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றார். இந்த திருவிழா பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர் நம் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு சூழலிலே அவர் இந்த திருவிழாவை கொண்டாட அனுமதித்தார்? முதல் உலகப் போர் முடியக்கூடிய நேரம், அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய உச்சகட்டமான ஒரு நேரம், பல்வேறு விதமான இழப்புகள், விபத்துக்கள் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் அமைதி இல்லாமல் இருந்த ஒரு உலகம், அடுத்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் போட்டி முனைப்பான்மையோடு நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம், பொறாமைகளும் கூச்சல்களும் அதிகமாகிக் கொண்டிருந்த நேரம். இந்த நேரத்தில் தான் அவர் குறிப்பிடுகின்றார், இதெல்லாம் வீண் என்று குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்திலே நாம் கற்றுக்கொண்ட எல்லாம் வீண், கடவுள் ஒருவரை அரசராக்க கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏன் அலெக்சாண்டரை எடுத்துக்கொள்வோம். அவன் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தான். அவன் பிடிக்காத நாடு இல்லை, அவன் செல்லாத எல்லைகள் இல்லை. ஆனால் கடைசியில் பார்க்கின்ற பொழுது அவன் மண்ணை வென்றுவிட முடியவில்லை.
ஒரு தத்துவியல் அறிஞர் சொல்லுகின்றார், அலெக்சாண்டர் இந்த மண்ணை வென்றான், இறுதியாக மண்ணு அவனை வென்றது என்று சொல்லப்படுகிறது. மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணுக்கோ மனிதன் மீது ஆசை, இறுதியாக இந்த மண்ணு தான் வெற்றி பெற்றது என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகம் முழுவதும் எனதாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அலெக்சாண்டருக்கு கடைசியாக அந்த குழியே போதுமானதாக ஆகிவிட்டது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே எத்தனையோ அரசுகள் தோன்றியிருந்தன, ஆனால் எல்லா அரசுகளும் அழிந்து போய்விட்டன. 2000 வருடத்துக்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடங்கிய அந்த அரசை இன்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அவர் நம்முடைய உலகத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திய ஒரு தாக்கம், அந்த தாக்கத்தை தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பெருமிழமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் சொல்கின்றார், ஆண்டவர் இதயங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார். இதயத்தை திறந்து வைப்போம், ஆண்டவரை வாரும், என் இதயத்துக்குள் வாரும், என் இதயத்தை ஆளும், என் இதயத்தை ஆட்சி செய்யும் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடம் நான் கேட்பதுதான் இந்த நாளில் நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக மாற முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசன் என்றால் தன் மக்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், அதற்கு அவனுக்கு பெயர் தான் அரசன், மன்னன் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இந்த ஆண்டவர், நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர், தலை சாய்த்து புலம்பிக் கொண்டிருந்த ஆண்டவர் இந்த உலகத்திலே அப்படி இனத்தை கொடுத்தார். ஒருவேளை கேள்வி கேட்கலாம், கொடுப்பவருக்கு பெயர் தான் அரசன் என்றால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை கொடுத்தார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் இரக்கத்தை கொடுத்தார். முதலாவதாக இந்த உலகத்திற்கு இரக்கத்தை கொடுத்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது என்னிடம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை, மாறாக இரக்கத்தை கொடுத்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரம் வரை இரக்கத்தை பொழியும் இறைவனாகத்தான் இருந்தார். சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்தார். ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். நோயாளிகளை குணமாக்கினார், பிணியாளர்களை நலமாக்கினார், பேய் பிடித்தோரை குணப்படுத்தினார், காது கேட்காதவரை கேட்க வைத்தார், நடக்க முடியாதவரை நடக்க வைத்தார். ஏன் இறந்து போனவர்களை மீண்டும் வாழ்வுக்கு அழைத்து வந்தார். அவர் இரக்கத்தின் ஆண்டவர். அவருடைய திருமுகம் இரக்கத்தின் முகமாகத்தான் இருந்தது. யாரையும் அவர் தீர்ப்பிடவில்லை, மாறாக கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், எனவே நாமும் இரக்கமுள்ளவராய் இருப்போம் என்ற மிக உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதமான வார்த்தையை நமக்கு கொடுத்தவர். அவர் இரக்கத்தின் கடவுள். சிலுவையிலிருந்து இரக்கத்தை கொடுத்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மன்னிக்கும் கடவுளாக பார்க்கின்றோம். மன்னிப்பை கொடுத்தார். பழிக்கு பழி அல்லது கண்ணுக்கு கண், என்னை கொன்றுவிட்டான், நான் நிச்சயமாக உன்னையும் கொள்வேன். இந்த நாட்டிலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. போன தீபாவளிக்கு என் தந்தையை கொன்றார்கள், இந்த தீபாவளிக்கு அவனுடைய தகப்பனை நான் கொள்வேன் என்று சொல்லி மாறி மாறி போட்டி போட்டு கொலை செய்யக்கூடிய இந்த சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அவர் மன்னித்தார், மனதார மன்னித்தார். தன்னை கொன்றவர்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசினார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னார். ஆட்சியாளர்கள், தலைமை குருக்கள், படைவீரர்கள் எல்லோருக்கும் அவர் சிலுவையிலிருந்து பரிந்து பேசினார். இதைவிட மேலான மன்னிப்பை நாம் இந்த உலகத்திலே பெற்றுவிட முடியாது. என் அன்புக்குரியவர்களே, பாவ சேற்றிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். எந்த நாட்டு அரசனும் மக்களை தேடி வருவதில்லை. ஐயோ, சேற்றிலே விழுந்து விட்டான் என்றால் யாரையாவது ஒருவரை விட்டுதான் தூக்க சொல்வார்கள். நல்ல சமாரியன் உவமை நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை தேடி வந்து நம்மை கழுவும் தெய்வம், நம்மை தேற்றும் தெய்வம், மார்போடு அணைத்துக் கொள்ளும் தெய்வம், நம்மை அன்பு செய்யும் தெய்வம். அதைத்தானே ஆண்டவருடைய இந்த பாடு நமக்கு உணர்த்துகின்றது. மூன்றாவதாக உறவின் அரசராக, உறவின் மன்னனாக பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போதும் கூட மிக உயர்ந்த மதிப்பை, பொக்கிஷத்தை, புதையலை நமக்கு கொடுத்தார். இதோ உன் தாய் என்று சொன்னார். இந்த மக்களை விட்டு போகிறேனே என்று அவர் ஒருபோதும் கலங்கியதில்லை. மாறாக என் பிரசனம் இல்லை என்றாலும் கூட இதோ என் தாயினுடைய பிரசனத்தை கொடுத்து இதோ நான் அவர்களை தேற்றுவேன் என்று சொன்னார். தன் தாயை கொடுத்தார். அந்த துக்க நேரத்திலும், அந்த உயிர் போகக்கூடிய நேரத்திலும், அழுது புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அந்த நேரத்திலும் இதோ உன் தாய் என்று சொன்னார். அந்த தாய் தானே நம்ம எல்லாருக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள். என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அவர் அரசனாகத்தான் இருந்தார். இந்த சிலுவை நமக்கு ஒரு சிம்மாசனம்.
சிலுவை அன்றைய காலகட்டத்திலே கைதியினுடைய கழுமரமாக பார்க்கப்பட்டது. இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 21 இறைவசனம் 22, 23 எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு சொல்லப்படுகிறது, மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாபமான இந்த சிலுவை மரம்தான் நம் ஆண்டவர் இயேசுவை அரசராக மாற்றியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு இந்த சிலுவை மரத்தை தொட்டபோது அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் காலத்தில் மட்டும் இந்த சிலுவை அல்ல, மாறாக இயேசுவுக்கு முன்பாகவே இந்த சிலுவை சாவு என்பது இருந்தது. பாரசீகர்கள் தன்னுடைய நாட்டை ஆண்டபோது அவர்கள் செய்த காரியம் என்ன? யாராவது அரசுக்கு எதிராக சென்றார்கள் என்றால் அவர்களை இந்த சிலுவை மரத்திலே ஏற்றி விடுவார்கள். கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது 332ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் த கிரேட் அவர் என்ன செய்கிறார்? கிட்டத்தட்ட 2000 பேரை அவர் சிலுவையிலே அறைந்து கொன்று விடுகிறார் ஒரே நாளிலே. அதே போல ரோமே அரசாங்கத்தில் நாம் வாசிக்கின்றோம் 71ஆவது நூற்றாண்டிலே இந்த ரோமேர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரே நாளிலே 6000 பேரை சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள். வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் எத்தனை பேர் சிலுவையில் அறையப்பட்டாலும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை மட்டுமே அவரை ஒரு அரசராக ஒரு மன்னனாக உயர்த்தி நிற்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை வாழ்வு கொடுப்பதினால் அந்த சிலுவை சிம்மாசனமாக போற்றப்பட்டது. இந்த சிலுவையிலே வாழ்வு இருக்கின்றது. இந்த சிலுவை உற்று பார்த்தோர் வாழ்க்கையை பெற்றுக் கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அந்த வெண்கல பாம்பை பார்த்தோர் எல்லோருமே பிழைத்துக் கொண்டார்கள். அதே போல இந்த சிலுவையை பார்க்கக்கூடிய நம்பிக்கையோடு உற்று பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் வாழ்வு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நமது இல்லத்தினுடைய அரசராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு நமது அரசராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் தேடுகின்ற அந்த அமைதி, சமாதானம், மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். அவர்தான் நமக்கு அழைப்பு கொடுத்தார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு அரசனுடைய முக்கியமான பணி இளைப்பாறுதல். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். எஸ்ஐயா சொல்வது போல தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். என் அரசரே, என் மன்னனே, என்னை ஆட்சி செய்யும், என் குடும்பத்தை ஆளுகை செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இரண்டாவது பகுதியாக இன்றைய நாளிலே பொறாமைப்படக்கூடிய ஒரு மனிதர், பொறாமைப்படக்கூடிய மனிதர். அந்த மனிதரை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டானே என்று பொறாமைப்பட வேண்டும். அவன் யார் என்றால் அவன்தான் நல்ல கள்வன். என்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்வர்கள் அறையப்பட்டிருந்தார்கள். கொலைக்காக, குற்றம் செய்ததற்காக, திருடியதற்காக, இன்னும் என்னென்ன குற்றம் செய்தார்களோ அத்தனை குற்றத்திற்கும் தண்டனையாக இயேசுனுடைய வலது பக்கமும் இடது புறமும் அவர்கள் அறையப்பட்டிருந்தார்கள். செபதேயுவின் தாய் வந்து கேட்கிறாள், என் மகன் உமது அரசாட்சியிலே வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமர வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்கிறார், ஏமா இது எனக்கு தெரியாது, என் தந்தையினுடைய விருப்பம். என் தந்தை யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற போது இந்த கள்வர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கள்வர்கள் பேறு பெற்றவர்கள். அப்போஸ்தலர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு மகிமை, ஒரு மாட்சிமை இந்த கள்வர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த கள்வர்களில் ஒருவன் மட்டுமே மிகச் சிறந்த முறையிலே அதை பயன்படுத்தி கொண்டான். மிகச் சிறந்த முறையிலே ஆண்டவரை உற்று பார்த்தான். மிகச் சிறந்த முறையிலே ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த மனிதனை பார்த்து பொறாமைப்படுவதற்கு 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக, அவன் கடவுளுக்கு பயந்த மனிதன். கடவுளுக்கு பயந்த மனிதன், கடவுளுக்கு அஞ்சுகின்றான். எனவேதான் கேட்கிறான் இன்றைய நாளிலே, நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? நீ கடவுளுக்கு பயப்படுவதில்லையா? அவனுடைய கேள்வி. நாம் குற்றம் செய்திருக்கிறோம், நாம் சிலுவையில் அறையப்பட்டிருப்பது முறையே, ஆனால் அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய முதல் காரியம் இதுதான், கடவுளுக்கு அஞ்சக்கூடிய மனிதன். சாலமோனின் ஞான புத்தகம் சொல்கிறது, இறை அச்சமே வாழ்வினுடைய தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனிதன் இதற்கு முன்பு இறை அச்சத்தோடு இருந்தானா என்று நிச்சயமாக தெரியாது.
இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனெனில் கொலை செய்தவன், குற்றம் செய்தவன், திருடியவன், இப்படிப்பட்ட மனிதன் நிச்சயமாக கடவுளுக்கு பயந்திருக்க வேண்டியது இல்லை. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட போது கடைசி நேரத்திலே அவனுடைய மனமாற்றம் வெளிப்படுத்தப்படுகிறது. நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? இன்றைய நாளிலே நாம் எளிதாக அடுத்தவர்களை பேசி விடுகின்றோம், அடுத்தவர்கள் பெயரை எளிதாக கெடுத்து விடுகின்றோம், அடுத்தவர்களுக்கு அநீதி செய்து விடுகின்றோம், அடுத்தவர்கள் எப்போது கீழே விழுவார்கள் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலே பயணம் செய்யக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நாம் செய்யக்கூடிய செயலுக்கும் கடவுளிடத்திலே கடன் நிச்சயமாக கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நீ இதை செய்தாயா, இதற்கு நீ பதில் கூற வேண்டும் என்று சொல்வார். அதைத்தானே நாம் பார்க்கின்றோம் மத்தேயு நற்செய்தியினுடைய இறுதி கட்டத்திலே. நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் உணவின்றி இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன். ஆண்டவர் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறாரே, இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்வது? நாம் பதில் சொல்ல வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். என் அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இரக்க செயல்களை நாம் செய்ய வேண்டும். இந்த மனிதனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய முதல் காரியம், கடவுளுக்கு அஞ்சி நடந்தான், கடவுளுக்கு பயந்து நடந்தான். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், இந்த கல்வனையினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? இயேசுவே என்று கூப்பிடுகின்றான். இயேசுவே என்று கூப்பிடுகிறான். விவிலியத்திலே 3 மனிதர்கள் தான் இயேசுவை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், பார்வையற்ற பர்த்திமேயு ஆண்டவர் இயேசு கடந்து விட்டார் என்று சொன்னபோதும் கூட, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி உரக்க கத்தினான். ஆண்டவர் நின்று அவனுக்கு பார்வை கொடுத்தார், புதிய வாழ்வை பெற்றுக் கொண்டான். தொழுநோயாளர்கள் வந்தார்கள், இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னபோது இயேசு அவர்களை தொட்டு குணப்படுத்தினார். மூன்றாவதாக இந்த மனிதன் இயேசுவின் பெயரை உச்சரிக்கின்றான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று சொல்லப்படுகிறது. நாம் மீட்பு பெறுவதற்காக வானத்திலிருந்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் இயேசு என்ற அந்த நாமம் மட்டுமே. அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இதோ இந்த கள்வன், நல்ல கள்வன் இயேசுவை பெயர் சொல்லி கூப்பிடுகின்றான், இயேசுவே என்று கூப்பிடுகின்றான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை நாம் இயேசுவை பெயர் சொல்லி அழைக்கின்றோம்? இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெறு வருகின்ற பொழுது என்னையும் நினைவிற்கொள்ளும் என்று சொல்லி அந்த கள்வன் ஜெபித்தது போல எத்தனை தடவை நாம் ஜெபிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அத்தனை தடவையும் இயேசு என்ற அந்த பெயரை உச்சரித்து பயன்படுத்தி நாம் வாழ்வதற்கு நாம் தயாராக இருந்திருக்கிறோமா? இயேசுவின் பெயருக்கு வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு, நம்மை விடுவிக்க வல்லது, நம்மை குணமாக்க வல்லது. அப்போஸ்தலர்கள் பணி நூலில் வாசிக்கின்றோம், பொன்னும் இல்லை பொருளும் இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை தருகிறேன். பேதுரு சொல்கிறார், நாசரேத் இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்து நட. அவன் மனிதன் எழுந்து நடந்தான், வாழ்வை பெற்றுக் கொண்டான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல கள்வன் சொல்லக்கூடிய வார்த்தை இயேசுவே என்று குறிப்பிடுகின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக இந்த மனிதனுடைய தாழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தான் அவன் ஜெபிக்கின்றான். நீர் ஆட்சியுரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னை நினைவில் கொள்ளும். அவன் கட்டாயமாக்க கேட்கவில்லை. எப்படி மார்க்கு நற்செய்தி 1 அதிகாரத்திலே வரக்கூடிய அந்த மனிதன் தொழுநோயாளர் சொல்கிறான், ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என்று சொல்லி ஜெபிக்கின்றான். அதே போல இந்த மனிதனும் கூட தன்னுடைய ஜெபத்திலே ஒரு தாழ்ச்சியை கண்டுபிடிக்கின்றான். ஆண்டவரே இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெறுகின்ற பொழுது என்னை நினைவிற்கொள்ளும் என்று ஜெபிக்கின்றான். இந்த மனிதனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய 3 விஷயங்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன்? கடவுளுக்கு அஞ்சி நடந்தான், தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபித்தான். மூன்றாவதாக இயேசு என்னும் அந்த வல்லமை மிகுந்த நாமத்தை அவன் உச்சரித்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்னார், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று சொன்னார். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கள்வர்கள் மத்தியில் தான் அவர் அறையப்பட்டார். அவர்
பாவங்களை வெறுக்கிறாரை ஒழிய பாவிகளை வெறுப்பதில்லை. பாவிகளை வெறுப்பதில்லை. நாம் மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய திருப்பாதத்துக்கு வந்து ஜெபிக்கின்ற பொழுது பாவங்களை எல்லாம் மறக்கக்கூடிய இறைவன் பாவிகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கின்றார். ஊதாரி மைந்தன் ஓமை, அது ஓமை என்று சொல்கிறோம். ஆனால் இங்கு அந்த ஓமை தான் முழுவதுமாக அரங்கேற்றப்படுகிறது. இருவர் இருக்கிறார்கள். ஒருவன் வாழ்வை இழந்து போனான், ஒருவன் வாழ்வை பெற்றுக்கொண்டான். இளைய மகன் வீட்டுக்குள் வந்தான், மூத்தவன் வீட்டை விட்டு வெளியே போனான். பார்ப்பதற்கு முரண்பாடு அதிகமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சாகும்போது எப்படிப்பட்ட ஒரு சாவை சந்திக்கின்றோம்? அமைதியான, மகிழ்ச்சியான, நிறைவான ஒரு வாழ்வை சந்திக்கின்றோமா? இந்த கல்வன் அப்படிப்பட்ட ஒரு சாவை பெற்றுக்கொண்டான். திருப்தியான ஒரு வாழ்க்கை, மன மகிழ்வோடு ஒரு வாழ்க்கை. ஆண்டவரிடமிருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற அந்த ஆசீர்வாதமான வார்த்தையோடு தன் உயிரை ஒப்படைத்தான். அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் சாவை சந்திக்க வேண்டும். திருத்தூதர் பணிகள் புத்தகங்களை வாசிக்கின்றோம். ஸ்தேவான், முடியப்பர், ஸ்டீபன் என்று அழைக்கப்படக்கூடிய இயேசுவை முழுவதுமாக பின்பற்றிய அந்த மனிதர் கல்லை தூக்கி மற்றவர்கள் எரிகின்ற பொழுது, ஆண்டவரே இந்த குற்றங்களை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அவனுடைய வாழ்வு, அவனுடைய இறப்பு பேசப்படுகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புல்டன்ஷின் என்ற பேராயர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த நல்ல கல்வன் அவன் கேட்டான், பெற்றுக்கொண்டான். அவன் கத்தினான், அவனுடைய குரல் ஆண்டவருடைய காதில் விழுந்தது. அவன் தேடினான், தேடியதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதனை பார்த்து நாம் பொறாமைப்படுவோம். பொறாமைப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த மனிதனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். பேரின்ப வீட்டை திருடி விட்டான் என்பதில் அல்ல பொறாமை, மாறாக அவன் இயேசுவுக்கு அருகில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறானே, அதை பார்த்து நாம் பொறாமைப்படுவோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய இந்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாளில் அவரை அரசராக ஏற்றுக்கொண்டு விட்டோம். அவரது அரசவையில் நுழைவதற்கு நாம் இந்த நல்ல கல்வனை பின்பற்றுவோம். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இருப்போம், இறை அச்சத்தோடு வாழ்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு என்னும் அந்த நாமத்தை உச்சரிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அரியணையில் அமரோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர்,
ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் என்கின்ற பவுலடியாரின் உண்மையான கூற்றுப்படி உலகளும் அதிபர்களும் நாட்டை ஆளும் தலைவர்களும் இறையாட்சியின் ஏற்றபடி தம் ஆளுமை அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமென்று அமைதி, சமத்துவம், மனித மாண்பு ஆகியவை பூமிக்காக இந்நிலத்தை மாற்றிட மாந்தர் அனைவரும் உழைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் எனும் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளில் தாயாம் திரு அவைக்காகவும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலை தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். திருச்சபை ஆகிய உடலுக்கு தலையும் தொடக்கமுமான கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவழிபாட்டு ஆண்டின் நிறைவாரத்தில் இருக்கும் நாங்கள் அனைவரும் மரித்த விசுவாசிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கும் இம்மாதத்தில் மண்ணுலக வாழ்வின் நிலையா தன்மையை உணர்ந்தவர்களாய் நேரிய வழியில் எம் வாழ்வை வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த அடியாளர்கள் அனைவரும், குறிப்பாக எங்கள் உடுமண்டலில் மனிதவர்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் என்னோடு வான்வீட்டில் என்று நீர் இருப்பேன் என்ற அருள்வாழ்த்தை ஏற்கும் நட்பேறு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நீரே அனைத்துலகத்தின் அரசர். இந்த நாளிலும் இந்த திருவிழாவை கொண்டாடும் எங்கள் ஆமோஸ் அன்பிய எல்லா குடும்பங்களுக்காகவும் உமது பாதத்தில் வருகின்றோம். எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதியும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பச்சிளங்குழந்தைகள், சிறு குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், படிப்பிற்காக, திருமணத்திற்காக, வேலைக்காக, டெலிவரிக்காய் காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து முதியோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர்தாமே எல்லா முதியோர்களையும் ஆசிர்வதியும். தங்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து வளர்த்து எடுத்த அந்த பெற்றோர்களை கண் கலங்காமல் பார்க்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, நல்ல குடும்பங்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரி உள்ள பெற்றோர்களாக வாழவும், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய இறை ஆட்சியின் அடிப்படையில் ஆண்டவரே அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழக்கூடிய அருளையும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்கள் தர வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உட்கொள்கின்ற நாங்கள் ஆரோக்கியமான பிள்ளைகளாக வாழ உமது இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய இரத்தம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே பாய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், சாவுகள், நரக பிடிகளிலிருந்தும் எல்லா தீவினைகளிலிருந்தும் எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரை மீட்கப்பட நீர் ஒருவரே இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். அந்த இறை இயேசுவின் அன்பு எங்கள் குடும்பங்களில் ஊற்றப்படவும், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும் எங்கள் அனைத்துலக அரசராக, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் அரசராக இருந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த வேளையிலும் கூட சிறப்பாக ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்ட மக்கள், ஆதரவற்றவர்கள், அடிமை நிலையில் இருப்பவர்கள், நோயின் பிடியில் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து விடுபட முடியாதபடி தவிக்கின்ற ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்க்கவும், அவர் தருகின்ற அந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்கள் இரட்சகர் என்று நாவார அறிக்கையிட்டு உளமாற விசுவசிக்கக்கூடிய அருள் வரத்தை எங்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்பு பரலோக அன்னையின் பாதுகாவலியாகி, எங்கள் ஊரின் பாதுகாவலியாகிய பரலோக அன்னையின் வழியாக, அனைத்து புனிதர்கள் வழியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவரே, இதோ கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் ஆண்டவரே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. உயிருள்ள இறைவனே, உமது முன்னிலையில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இஸ்ராயலை ஆசீர்வதிப்பது எனது முதன்மையான பணி என்று சொன்னீரே.
இஸ்ராயலை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நேரத்திலே எதை குறித்து உம்மிடம் ஜெபிக்கிறோமோ, எதை குறித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோமோ அனைத்தையும் கொடுத்து எங்களது வாழ்வை உயர்த்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்ற தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்ற தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே, நீ இன்றி நான் எங்கு செல்வேன்? மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏத்த தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இவ்வழிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் பரிசுத்த ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பு தரும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சி அளவில்லா மாண்புக்கு கையளித்தார்.
அது உண்மையான வாழ்வு ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை, ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை, ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். பரிசுத்தமான கல்வாரி திருப்பலியிலே சிறப்பு செய்யக்கூடிய ஆமோஸ் அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். மேலும் கருத்துக்கள் கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருமதி ராஜம் ஆசிரியை குடும்பத்தையும், திருமதி லீமா ரோஸ் ஆசிரியை குடும்பத்தையும், மேலும் திருவாளர் பீட்டர் சவுந்தரராஜன் மரியநேசம் குடும்பத்தையும், மேலும் திருவாளர் சேவியர் ஆசிரியர் திருமதி மேரி அஞ்சலா ஆசிரியை குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய புதுமை தாஸ், மோசஸ் துரைராஜ், மரிய நேச லாசர், மரிய நேசம், குழந்தைசாமி, மோட்சமதி, சபரியம்மாள், ஜேம்ஸ், மேலும் ஜேசுவடியான், புஷ்பராஜரீகம், அந்தோணி, இன்னாசி அம்மாள், மரித்த துறவரத்தார், யாரும் நினையாத ஆன்மாக்கள், அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கலாஸ், திரு சேவியர் ஆசிரியர், பிளாசிஸ் ஆசிரியர் நிக்கலாஸ், மரிய புஷ்பம், மரிய தங்கம், இருதயம், திரேஷால், கருவேலம், சதீஷ், பிரான்சிஸ், அந்தோணிசாமி, அல்போன்ஸ், மேலும் அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கலாஸ், சேவியர் ஆசிரியர், பிளாசிஸ் ஆசிரியர் நிக்கலாஸ், மரிய புஷ்பம், மரிய தங்கம், இருதயம், திரேஷால், குழந்தைசாமி, பனிமயமேரி, கருவேலம், சதீஷ், அந்தோணிசாமி, அல்போன்ஸ், பிரான்சிஸ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய ஊரின் பாதுகாவலி அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் நம்பிக்கையோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
திருமண அறிவிப்பு. வாடியர் பங்கு மரிதாபுரத்தில் வசிக்கும் தந்தை அந்தோணிசாமி, தாய் சேசு ராசம்மாள், எனது மகன் மரிய நிக்சனுக்கும், வாடியூர் பங்கு மரிதாபுரத்தில் வசிக்கும் தந்தை சேவியர், தாய் செல்வி, எனது மகள் அபிதாவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது முதலாவது அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் விக்கிரங்கள் அறிந்தால் கன பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். வருகின்ற வாரத்தில் வியாழக்கிழமை மட்டும் காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மற்ற எல்லா நாட்களிலும் மாலை 7:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை மட்டும் காலை 5:30 மணி திருப்பலி, மற்ற எல்லா நாட்களிலும் மாலை 7:15 மணி அளவில் திருப்பலியானது நடைபெறும். மேலும் இந்த வாரத்தில் நேற்றைய தினம் ஆலயத்தை சுத்தப்படுத்தி இன்று திருப்பலியை சிறப்பித்த ஆமோஸ் அன்பியத்தாருக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள கடவுள் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.